மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தொண்டர்கள் பல லட்சக்கணக்கானோர் உண்ணாவிரதம், மனித சங்கிலி உள்ளிட்ட அறப்போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் போரூர் முதல் ராமாபுரம் வரை பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட மனித சங்கிலி அறப்போர் நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மக்களின் முதல்வருக்கு ஆதரவு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர். எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. சின்ன தொட்டு குழந்தைந்து பல நலத்திட்டங்களை அம்மா கொண்டு வந்த எங்க புரட்சி தலைவி அம்மா விடுதலை செய்யுங்க, எங்க அம்மாவை விடுதலை செய்யுங்க, எங்க அம்மா விடுதலை செய்யுங்க. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விரைவில் விடுவிக்க வலியுறுத்தி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகே கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், ஓட்டுநர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் புதுக்கோட்டையில் உள்ள எம்ஜிஆர் சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் பெரும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அம்மாவோட பொய்யான வழக்கால தவறான தண்டனை கொடுத்த கர்நாடக அரசை கண்டித்து அம்மாவுக்காக நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம். அம்மா வரும் வரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் மாநில அளவிலான ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். ஒரு பொது ஊழியர், அரசு ஊழியர் என்ற அடிப்படையில் வழக்கு தொடர்ந்துவிட்டு அந்த சட்டத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, நியாயத்திற்கு புறம்பாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறைச்சாலையிலே வைத்துவிட்டு நாங்கள் சட்டப்படிதான் வழக்கு தொடர்ந்தோம் என்பது மிகப்பெரிய அநியாயம், ஒரு அநீதி. இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 7.5 கோடி மக்களும் போராடி வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காகவும், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவினை தெரிவிப்பதற்காகவும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பாக புதுக்கோட்டையிலே ஒரு மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டு வருவார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் வேலுக்குடி, மணக்கால் ஆகிய கிராமங்களில் மக்கள் கருப்பு சட்டை அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க அம்மாவை எங்ககிட்ட கொடுங்க, எங்க அம்மாவை எங்கிட்ட கொடுங்க, எங்க அம்மா இல்லைன்னா நாங்க இல்லை, எங்க அம்மா பார்க்காம எங்களால இருக்க முடியல, எங்க அம்மா எங்களுக்கு வேணும், எங்க அம்மா எங்களுக்கு வேணும். புதுச்சேரியில் மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுவிக்க வலியுறுத்தி ஒருநாள் வேலை நிறுத்தமும் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது.